கனடாவின் மிசிசாகாவில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் போலி கேஸ் கார்டுகளை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான டாலர் மதிப்பிலான எரிபொருளை நிரப்பி மோசடி செய்ததாக 2 தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் லொரி நிறுவனங்கள் தங்களது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தும் முறையான கார்ப்பரேட் கார்டுகளின் விவரங்களை ரகசியமாக பெற்று அவற்றை பிரதி எடுத்து போலி கார்டுகளை உருவாக்கியுள்ளனர். பின்னர் இந்த போலி கார்டுகளை பயன்படுத்தி மற்ற லொரி ஓட்டுநர்களுக்கு குறைந்த விலையில் எரிபொருள் நிரப்பிக் கொடுத்துள்ளனர். இதற்கான தொகையை ஓட்டுநர்கள் நேரடியாக மோசடியாளர்களிடம் வழங்க அதன் கட்டணம் மட்டும் சம்பந்தப்பட்ட லொரி நிறுவனங்களின் கணக்கில் பதியப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி மதியம் சுமார் 4:30 மணியளவில் டிக்சி சாலை மற்றும் பிரிட்டானியா சாலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் இந்த மோசடி கண்டறியப்பட்டது. அங்கு நபர் ஒருவர் லொரி ஓட்டுநர்களுக்கு போலி கார்டுகளை வழங்குவதை ஊழியர் ஒருவர் கவனித்து காவல்துறையிடம் தெரிவித்தார். இதில் ஒரு ஓட்டுநர் $330 மதிப்பிலான டீசலை நிரப்பியுள்ளமை தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக டொரண்டோவைச் சேர்ந்த 27 வயதான பிரவீன் விஜயானந்தம் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து மடிக்கணினி, செல்போன்கள் மற்றும் கார்டு ஸ்கேனிங் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஏப்ரல் 9ஆம் தேதி அட்லாண்டிக் டிரைவ் பகுதியில் உள்ள மற்றொரு எரிபொருள் நிலையத்தில் வேறொரு மோசடி நடந்தது. அங்கு நபர் ஒருவர் போலி கார்டுகளை பயன்படுத்தி 4 லொரிகளுக்கு மொத்தமாக $2,233 மதிப்பிலான எரிபொருள்களை நிரப்பியுள்ளார். இது தொடர்பாக பிராம்டனைச் சேர்ந்த 28 வயதான தனிஷன் தனபாலசிங்கம் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2 போலி கார்டுகள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.